அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் டாக்டர் ரம்யா கார்த்திகேயன், பானு ஹாஸ்பிட்டல், பம்மல். இன்னைக்கு நான் எதை பத்தி சொல்ல போறேன்னா, பொசிஷன்ஸ் ஆஃப் ஸ்லீப் டூரிங் பிரெக்னன்சி. நிறைய பேர் இந்த டவுட் எனக்கு டயல் மீல போட்டிருந்தாங்க. இதுக்குரிய ஆன்சர் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஸ்லீப்பிங் பொசிஷன். இந்த ஸ்லீப்பிங் பொசிஷன் நீங்க 7th மந்த்ல இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா போதும். உங்க 28 வீக்ல இருந்து அது வரைக்கும் நீங்க ஸ்ட்ரைட்டா படுக்கலாம், ரைட்லி திரும்பலாம், லெஃப்ட்லி திரும்பலாம். எழுந்து உட்கார்ந்து தான் திரும்பணும்னு அவசியம் இல்லை. மெதுவா திரும்பினா போதும். சடன் ஜர்க்கி மூவ்மெண்ட்ஸ் தான் நீங்க பண்ணக்கூடாது. சடனா ரோல் ஆனாதான் பாப்பா கொடி போட்டுக்கும் இல்லையா. நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா திரும்பும் போது கொடி போடுற வாய்ப்பு கம்மி தான். அடுத்தது 28 வீக்ஸ்க்கு அப்புறம் மேக்சிமம் நீங்க லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன் தான் ஃபாலோ பண்ணணும். ஏன் லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன் அப்படின்னு சொல்றோம்னா, உங்களுடைய ஆர்ட்ரியை யாராலையும் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. இப்படி நீங்க பிடிச்சு பாத்தீங்கன்னா துடிச்சிட்டே தான் இருக்கும். ஆனா உங்க வெயினை பிடிச்சு பாத்தீங்கன்னா உங்களால கம்ப்ரெஸ் பண்ணி ஃப்ளோவை நிறுத்த முடியும். ஸோ நம்ம பாடியோட மேஜர் ஆர்ட்ரி லெஃப்ட்லயும் பாடியோட மேஜர் வெசல் ஐவிசிங்கிறது ரைட்லயும் இருக்குது. ஸோ நிறைய நேரம் ரைட்ல படுக்கும்போது உங்க பிரெக்னென்ட் யூட்ரஸ் அந்த வெசலை கம்ப்ரெஸ் பண்றதுனால அது வெயின் இன்ஃபீரியர் வீனாக்காவா. ஸோ வெயின் கம்ப்ரெஸ் ஆகிறதுனால உங்களுக்கு கால் வீக்க வரும். ஸோ கால் வீக்கத்தினால உங்களுக்கு பிபி ஏறலாம், மூச்சு திணறலாம், அதனால சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதனால 28 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் யூட்ரஸ் நல்லா மேலே வரும். ஸோ அந்த டைம்ல நீங்க மேக்சிமம் லெஃப்ட் தான் ஃபாலோ பண்ணணும். அதனால 28 வீக்ஸ்ல இருந்து டெலிவரி வரைக்கும் லெஃப்ட் நிறைய ஃபாலோ பண்ணுங்க. டில் 28 வீக்ஸ் எனி பொசிஷன் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.